வேட்டை நாய்கள் ஒரு மானையோ ஆட்டையோ எப்படி வேட்டையாடுமோ அப்படி ஆடுறான் பாத்துக்க. நான் இதை கற்பனையில காட்டல, உண்மையிலே படம். இந்த பாரு, இந்த தோலை செதுக்கிட்டா எப்படி வெட்டாம பாரு, இந்த பாத்துக்க. தோலை வெட்டி எடுத்துட்டா எப்படி மனிதன் இந்த தொற்று நோய் தொற்று கிருமி வந்து நோயை தொற்று செத்து போவானோ அப்படி மண்ணை அள்ளின பண்ண ஆறு செத்து போச்சு பாரு. மணலை அள்ளி எடுத்த பண்ண மண்ணு வந்துருது. ஆத்துல மணல் இருக்கும் போது நடுவுல எதுவும் முளைக்காது, ஓரத்துலதான் நாணல் முளைக்கும் ரெண்டு கரையில. இப்ப மணலை அள்ளிட்டு மண்ணு வந்த பிறகு என்ன ஆயிருது, நடுவால புல்லு முளைச்சு ஆடு மாடு மேயுது. மரம் இங்க பாரு எப்படி புல்லு முளைச்சிருச்சு பாரு, மரம் முளைச்சிருச்சு பாரு. எத்தனை ஆயிரக்கணக்கான லாரியில் அல்றான் பாரு. இதை நான் சும்மா எடுத்து போடல, உண்மையிலே போடுறேன், உண்மையிலேயே அவன் படத்தை எடுத்து போடுறேன். இந்த பாரு, இந்த லாரி போகுது, இந்த பாறை உந்துல மணல் அள்ளி சொட்டு சொட்டுன்னு தண்ணீர் வடிக்குது பாரு. அது தண்ணீர் இல்ல, நம் பூமி தாயின் கண்ணீர். எல்லாரும் மக்களே அழுகுது. ஏன் அழுகுது? அந்த லாரியில 2000 லிட்டர் தண்ணீர் போகுதுங்கிறான். 2000 லிட்டர் தண்ணீர் தெருவில் கொட்டிட்டு போகுது, சொட்டு சொட்டா கண்ணீர் வடிக்குது. ஏன்? என் அருமை பிள்ளைகளே, என்னை அள்ளி கொண்டு விற்கிறானே, நாளைக்கு குடிக்க குளிக்க தண்ணீருக்கு என்ன செய்விய? தண்ணி இல்லாம செத்து போவியலே, நாக்கு வறண்டுன்னு கண்ணீர் வடிச்சுட்டு போகுது, கதறி அழுதுகிட்டு போகுது ரோட்ல. பாத்துக்க பாருங்க எப்படி நம்ம தாய் அழுகிறா பாரு. என்னடா பண்ணுவிய என் பிள்ளைகளே, நான் பெத்த மக்கா, நீங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுவீங்களேன்னு கலங்குறான். பாத்துக்க, தங்க துகள் போல நமக்கு கிடக்கிற நம்ம தாய் நிலத்தின் மணலை பாரு. உலக நாடுகள் பூரா வித்து குவிச்சு தள்ளிட்டான் காசை. 500 ஆண்டுகள் கொண்டு போயிருக்கலாம். எப்படி? அரசே முறையாக விநியோகிச்சு இந்த நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அரசே கொடுத்திருந்தா அங்க பல ஆயிரம் பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கும், ஆறும் உயிரோட இருந்திருக்கும். மக்களின் மணல் தேவைக்கு உரிய மணலை கொடுத்திருக்கலாம், இந்த கொள்ளையை தடுத்திருக்கலாம். இன்னும் 500,000 ஆண்டுகளுக்கு இந்த மணலை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் ஆறை சாக விடாமல் காப்பாத்திருக்கலாம். செத்து போச்சு, ஆறு செத்து போச்சுன்னு எப்படி சொல்றா சீமான்? ஆத்து கரவோரம் இருக்கிற பனையும் தென்னையுமே செத்து போச்சு. 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து பாதுகாப்பாக வாழ்கிற உயிரான பனையே செத்து போச்சுன்னா, 1000 அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்லை, உன் நிலத்துல உன் நிலம் பாலைவனமாக இருக்கு என்பதை பனை செத்து காட்டுது, பறைசாற்றுது. பனை பாலைவன பயிர் இல்லை, ஆனா வறண்ட நில பயிர். அந்த பனையே சாகுதென்றால் உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை காட்டுது. பாரு, பாக்கு மரம் தென்னை மரம் எல்லாம் செத்து விழுகுது ஆற்று கரையிலே. இப்ப இதை எப்படி தடுப்ப? இது எந்த மாதிரி முறை? இப்ப ஆத்து மணலே அள்ளி திண்டாச்சு. 32 ஆறு 34 ஆறு செத்துருச்சு, ஆத்துல மணல் இல்ல. இப்ப என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. இப்ப என்ன செய்யறதுன்னா, எங்க இருந்தா அருவி வந்துச்சு, எங்க இருந்தா ஆறு வந்துச்சு, ஆத்துக்கு எங்க இருந்து மணல் வந்துச்சு, அங்க போயிட்டான். பூமி தாயின் மலை மார்புக்கு போயிட்டான். மார்ல போய் கை வைக்கிறான். எங்க இருந்து அருவி வந்த ஆறு வந்துச்சோ அங்க போய் கை வைக்கிறான். எப்படி? மலை மணல் எம் சாண்ட் குவாரின்னு வைக்கிறான். இது எப்படின்னா, இந்த பரமசிவர் கம்பாரு நம்ம மூதாதை ஆதி சிவன், அவனுக்கிட்ட இந்த பத்மாசுரன் ஒருத்தன் வர வேண்டி தவம் இருக்கான். இந்த இருக்கான் பாரு. அவர் என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. இவன் என்ன கேட்கிறான்? நான் யாரு தலையில கை வச்சாலும் அவ எரிஞ்சு சாம்பலாகணும்ன்றான். இவரு தந்தேன்றாரு, தந்துடுறாரு. தண்டவன்னா அவன் அயோக்கிய என்ன தரான், இது நீ கொடுத்த வரம் வேலை செய்தா இல்லையா, ஒர்க் அவுட் ஆகுதாலான்னு பார்ப்போம், உன் தலையில கை வச்சு பாக்குறேன்னு வைக்கிறான். இப்ப வரம் கொடுத்த பரமசிவன் தலையில பத்மாசுரன் கை வச்ச மாதிரி எவன் அருவியை தந்து, ஆறை தந்து, நீரை தந்து, சோரை தந்து, உயிரை தந்து, வாழ்க்கையை தந்தானோ, இந்த மணலை பூரா தின்ன அந்த அயோக்கிய நாய்கள் திருப்பி போய் மலை மேல கை வைக்கிறான். எம் சாண்ட். பாத்துக்க, யார் இந்த மலை? உன் பூமி தாயின் மார்பு. அவ இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. எப்படி வெட்டுறான் பாரு. பாரா, பால் ஊட்டிய தாயின் மாற இந்த படுவாவின் நாய்கள் எப்படி அறுத்திருக்கான்னு பாரு. உன் தாயின் மாற அறுத்து தெருவங்கு மணலா கிடக்குதுரா. பால் ஊட்டிய தாயின் மாறை அறுத்த பாவி கூட்டமடா. இது பாவி கூட்டமடா, பதறி சமூகமடா. நாம பாரு எப்படி வெட்டி ஏத்துறான் பாத்துக்க, எப்படி குடஞ்சிருக்கான் பாரா. பல்ல புடுங்கினா எப்படி அந்த இடத்துல பள்ளம் இருக்குமா அப்படி பூமி தாயின் மாற அறுத்து அறுத்து தோண்டி தின்னுட்டான். குவாரி ஓனர், எம் சாண்டு ஓனர். பாத்துக்க, இங்க எம் சாண்டு கிடைக்கும் எழுதி வைக்கிறான். எழுதி வச்சுக்கடா, இந்த குழியில அந்த அயோக்கிய பையங்களை புதைக்காம நான் பிரபாகரமாக போக மாட்டேன். எவ்வாறு இந்த தாயின் மாறை அறுத்து சமைச்சா நல்லா சாப்பிடலாம் எவனாவது யோசிப்பானடா. இந்த பாரு அறுத்துருக்கான் பாரு சாப்பிடான்னு எவனா யோசிப்பானா? நீ யோசிப்பியாடா? நான் யோசிப்பேனாடா?
பாரா அறுக்கிறான் பாரா, சிந்திக்கிறான் பாரா. இங்க பாரா எப்படி அறுத்திருந்தான் பாத்தியில பாரு, எப்படி கொண்டு வரான் பாரு, எப்படி கொண்டு வரான் பாரு. எம் சாண்டு கல் குவாரி. மலையை வெட்டிட்டாடா, மாளிகை கட்டிட்டாடா. மலையை வெட்டிட்டா, மாளிகை கட்டிட்டா. எப்படி கல்லை கொண்டு வந்துட்டா, ரோடை போட்டடா போட்டடா போட்டடா. கல்லை அறுத்து மலையை மணலாக்கி ஆல் ஆஃப் லக்ஸ் வீடு கட்டிட்டடா, மாளிகை கட்டிட்டா, ரோடை போட்டடா. எங்கடா போவ? மாளிகை கட்டிட்ட, ரோட போட்டுட்ட, எங்க போற? எங்க போற? வேகமா எங்க போற? பாரு, தண்ணியை வித்துட்டாடா, நான் சேர்த்து வச்சுட்டு போயிடுறேன், தேக்கி வச்சுட்டு என் பிள்ளைக்கு வச்சுட்டு போயிடுறேன். மரத்தை வெட்டிட்ட, நான் நட்டு வச்சுட்டு போயிடுறேன். மலையை எப்படா உருவாக்குவேன்? மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிருமாடா. மழை இல்லைன்னா மழை இல்லையே. மழை இல்லை என்றால் மழை பொழிவு இருக்காது. நாடு வறண்டு போய் பாலைவனமாகி செத்து போவோமடா. என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தாய்மார்களே, பேரன்பு மிக்க என் சொந்தங்களை யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, யாருன்னு பாருங்க, யாருன்னு பாருங்க. ஹீரா மலை பொதுமலைதான் இறைதூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொருளை பெற்றார்கள். பல வாரங்கள் நோம்பிருந்து அந்த மலைமுகன் மலை குகையில் தான் பேரொருளை பெற்றார்கள். எந்த மலை குகை? இந்த மலை குகை தான். பாருங்கள், பாருங்கள் என் அன்பு மக்களே, பாருங்கள் எப்படி நொறுக்கிறான் பாருங்க. அந்த மலையை பாருங்க. இறைமகன் இயேசு பலாயிரக்கணக்கான மலை மேல் நின்று பிரசங்கங்களை செய்தார்கள், அருளுரை ஆற்றினார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்கிறார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம். இவர்கள் வெட்டிய இந்த குன்றிலே நம் குமரன், நம்ம திருமுருக பெருமான் இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? திருப்பரங்குன்ற மலையில் இருக்கிறதுக்கு போய் மண்டாடிய பக்கத்தில் இருக்க மலையை வெட்டிட்டு போறானே, ஏன்னு கேட்க மாட்டேற? அப்ப இந்த குன்றில் இருக்கிற முருகன் அந்த குன்றில் இல்லையா? எப்படி உன்னால எப்படி சைத்து இருக்க முடியுது பாரு. இஎஃப் சுமாசர்னு ஒரு எழுத்தாளன் சொல்றான், சிறியதே அழகு, சுமால் இஸ் பியூட்டிஃபுல்னு எழுதினவன் சொல்றான், வளங்களை கொள்ளையடிப்பதை வளர்ச்சி என்று உனக்கு யாரா சொல்லி கொடுத்ததுங்கிறான். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்ததுன்னு கேட்கிறான். பாரு, மரணப்படுக்கையில் நம் தாய் கிடக்கிறாள், 18 வயதிலேயே பாட்டி ஆகி போய்விட்டால் காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்று பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன், இன்னும் உயிரோட இருக்கான், கிளாடு பூரிங்கோ, பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன். அதைத்தான் உங்க மயன் சொல்றேன். நம் தாய் மரணப்படுக்கை இருக்கால், காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் ஒரே ஒரு ஓட்டையாவது போடுங்கள் விவசாயி சின்னத்துக்கு என்று கேட்கிறேன். இவன் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ்னு பேரறிஞன். இவன் என்ன சொல்றான்? இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாற்றப்பட்டு விட்டது இவர்களால். அதனால் என் அன்பு மக்களே, வேற கிரகங்களை நோக்கி நீங்கள் படையெடுங்கள்ங்கிறான். வேற எங்கேயாவது ஒரு கிரகத்துக்கு போங்கடா, இந்த பூமியில நீ வாழ முடியாது, அது உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாறிவிட்டதுங்கிறான். புத்தன் என்ன சொல்றான்? புத்தன் என்கிற புனிதன் என்ன கற்பிக்கிறான்? பூவிலே வண்டு எப்படி அந்த பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் தன் உணவான தேனை உண்டு விட்டு வெளியேறுமோ அப்படி நீ இந்த பூமியை பத்திரமா பார்த்துக்கணுங்கிறான். பாருங்க, இது மாதிரி நீ பத்திரமா வச்சுக்கணும். பூவுக்கு எந்த சேதம் இல்லாம வண்டை உண்டு போகுது. இந்த பூமி ஒண்ணுதில்லை, இந்த பூமி ஒண்ணுதில்லை, உன் சந்ததியினரோடது. அதுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் பத்திரமாக ஒப்படைத்து விட்டு போகணும்னு புத்தன் சொல்றான். பாருங்க, நபிகள் என்ன சொல்றாங்க? நீ இந்த பூமிக்கு வந்த அந்நியன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், வழிபோக்கன். வாழ்ந்தியா, இருந்தியா, வந்தியா, பிறந்தியா, இருந்தியா, வாழ்ந்தியா, பேசாம போயிடணும். மலையை வெட்டினேன், மணலை வெட்டினேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. இது ஒண்ணுது இல்லை இந்த பூமி. யார்? நபிகள். மார்க்ஸ் என்ன சொல்றான்? இந்த பூமி ஒன்னுடையதில்ல, உன் சந்ததியினரோடது. இருக்கிறதை விட இன்னும் செழுமைப்படுத்தி வளமைப்படுத்தி பத்திரமா ஒப்படைச்சிட்டு போங்கிறான். பாருங்க, பத்திரமா ஒப்படைக்கணும் உன் பிள்ளைகிட்டேங்கிறான். உங்க பிள்ளை, நான் என்ன சொல்றேன், நீ வாடகை வீட்டில் குடியிருக்க, வீட்டு உரிமையாளன்ட்ட எப்படி பத்திரமா வீட்டை காலி பண்ணும்போது ஒப்படைச்சிட்டு போவியோ அதே மாதிரி உன் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு போ பூமியேங்கிறேன். பாருங்க, சாவியை கொடுத்துட்டு போகணும் வாடகை வீட்டில் இருக்கிற நீ. ஆனா நீ விட்டுட்டு போகல. உருவாக்கவே முடியாத நம்முடைய மலையை, கன்னியாகுமரி மலையை, அவன் நாட்டில் சாலை போட, அவனுடைய மணல் தேவைக்கு, விளிங்கத்தில் அவன் துறைமுகம் கட்ட, அவனோட கட்டடம் கட்டுவதற்கு நம்முடைய மலையை வெட்டி எடுத்துட்டு போறான். அவன் மரத்தை வெட்டவே அனுமதி தரல, இவன் மலையை வெட்ட அனுமதி கொடுக்குறான்னா அவன் நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவனா இல்லை இவன் நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவனா? அவன் முதலமைச்சரா
இல்ல இவன் முதலமைச்சரா? அவன் நாட்டை ஆளுகிற நல்ல தலைவனா? இவன் நாட்டை ஆளுகிற நல்ல தலைவனா? யோசிச்சு ஒரு தடவை பார்த்துக்க பார்த்துக்க பார்த்துக்க. போட்டா போடு, போடலைன்னா போ. ஆனா நான் என் கடமையை செய்கிறேன். பார்த்துக்க பார்த்துக்க எப்படி போறான் பார்த்துக்க. எப்படி கேரளாவுக்கு ரோடு போட, கேரளாவுக்கு வீடு கட்ட, உன்னுடைய தாயின் மாறு எப்படி வெட்டி ஏற்றப்படுதுன்னு பார்த்துக்க பார்த்துக்க. இதில் என்ன கொடுமைன்னு கேளு. நாங்கள் போராடி தடுக்கிறோம். யார்? உன் பிள்ளைகள். உன் பிள்ளைகள் போராடி தடுக்கிறோம். அதை தடுக்கிறோம். தடுத்ததை இவர் யார் தெரியுமா? கேரளாவை சேர்ந்த ஒருத்தர். இவர் பேர் மேனன். இவர் பேர் இதோ. இவர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போடுறாரு. எப்படி போடுறாரு? இங்கே இருந்து எம்சாண்டு கற்கள் மலை மணல் எடுத்துக்கொள்ள நாங்கள் தமிழ்நாடு அரசோடு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நல்லா கேட்டுக்கிறோங்க. அதனால இந்த தற்காலிக தடையை எங்களுக்கு எங்கள் போராட்டத்துக்காக மாவட்ட ஆட்சியர் விதிக்கிறார். ஒரு தடையை விதிக்கிறார். அந்த தடையை தளர்த்த சொல்லி இந்த மணல் எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் மதுரையில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. போட்ட உடனே அந்த நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, கேரளாவில் மலையை வெட்ட, மணலாக்கி கொள்ள தடை இருப்பதால் இங்கே தமிழ்நாட்டில் மலையை வெட்டி கொண்டு போவதற்கு அனுமதி தர வேண்டும். அன்பு தம்பி தங்கைகளே, அறிவு சமூக பெருமக்களே, ஆழ்ந்து சிந்திங்க. கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால், அதான் முக்கியமான வார்த்தை மனுவில் இருப்பது. தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி கொண்டு போக எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அரசிடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று. அதற்கு மாண்புமிக்க நீதிபதி அவர்கள் எப்படி ஒரு நாளைக்கு 700 இந்த பாருங்க 4000 டன், அந்த இதில் 1,00,000 டன்னு நீங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஏற்றி கொண்டு போகலாம், மணலை எடுத்துக்கொண்டு போகலாம்னு நீதிமன்றம் உத்தரவுப்படுத்திருச்சு. எப்படி பாருங்க. அந்த நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் ஏன் மலையை வெட்ட தடை இருக்கிறது என்று கேட்டிருக்கணும். ஏண்டா ஓ மலையை பத்திரமா வச்சுக்கிட்டு என் மண்ணின் மலையை வெட்ட அனுமதி கேட்கிறியே அயோக்கிய பயலே என்று கேட்டிருக்கணுமா? கேட்கலையா? அப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த கருத்தை வச்சு வாதிட்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா? நான் எழுப்புகிற கேள்வி சரின்னு பட்டா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா என்னை மறுபடியும் ரோட்ல போடு. நான் கேட்கிற கேள்விக்கு கேள்வி சரியா இருக்கல என்பது. நீ ஏன் அங்க மலை வெட்ட தடை இருக்கு, இங்க ஏன் நீ வெட்டணும்னு வர்ற? அப்ப அரசு எதிர்த்து வாதிட்ட கருத்து என்ன? ஒன்றுமே இல்ல. நீதிமன்றம் அனுமதிச்சு வெட்டி எடுத்து போயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, உங்க கிருஷ்ணகிரி, உங்க தருமபுரியில இந்த லாரி பாறை உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு நாளைக்கு 1,00,000 டன் கர்நாடகாவுக்கு நம்முடைய மலை மணல் போகுதுங்கிறார். கற்களும் மணலும் 1,00,000 டன் அப்படின்னா மாசத்துக்கு 30 லட்சம் டன் அப்படின்னா ஆண்டுக்கு மழை எங்கடா இருக்கும்? மயிர் நாடா இருக்கும் உன் நாட்டில். மழை இல்லைன்னா மழை எப்படா வரும்? மழை இல்லைன்னா ஆறு எப்படா, அருவி எப்படா, நீர் எப்படா, சோறு எப்படா, வயிறு எப்படா, உயிர் எப்படா, வாழ்க்கை எப்படா? எப்படி இந்த மலையை எப்படி உருவாக்குவ? உன் ஜபத்தால உருவாக்குவியா? தினம் தேவாலயத்தில் போய் தொழுவியா? பள்ளிவாசல தொழுது அறையங்களை வளர்த்துருவியா? தேவாலயத்தில் ஜெபித்து வளர்த்துருவியா? இல்ல கோயில்ல கிடா வெட்டி பொங்க வச்சு வளர்த்துருவியா? எப்படி வளர்ப்ப? அந்த இறைவன் தந்த அறுப்பெரும் கொடைதானடா மலை. அதை அறுக்க அனுமதித்து விட்டு அவன்கிட்ட வேணும்னா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான ஒளி. உனக்கு அறிவுன்னு உனக்கு எதுக்குடா கொடுத்தேன்னு கேட்பான். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ வேண்டியான்னு கேட்பான். நீ மலையை வெட்ட விட்டுட்டு அப்புறம் போய் கிடா வெட்டி பொங்க வைக்கிறது. மழை பெய்யணும். என்னன்னு பெய்யும் மழை? என்னன்னு பெய்யும்? பைத்தியக்கார கூட்டமாடா நம்ம? பைத்தியக்கார கூட்டமா? மூளை இருக்கா இவனு மறுத்து தின்ட்டானா? என்ன கொடுமை இது பாரு. ஒருத்தன் தடுக்க வரமாட்டேங்கிற உன் மகன் தான் கத்தி சாகுறேன். இவன் என்ன பண்றான்? இந்த காடுகள் மலைகளை பாதுகாத்து இருக்கிற பழங்குடி மக்களை அவங்க தான் இந்த காடுகளுக்கு ஆபத்தானவர்கள் என்று வெளியேற்றுறான். இந்த பாரு, கண்ட வழக்க போட்டு ஆதி குடிகள், குறவர் குடிகள்,
பழங்குடிகளை ஒருத்தனை உள்ளவர்கள். அவன் தான் அந்த காட்டை தன் நாட்டாக வீடாக பார்த்துக்கிட்டு இருந்தான். தேனை உண்டுட்டு கிழங்க உண்டுட்டு கிடைக்கிற காய்கறி உண்டுட்டு பத்திரமா பார்த்துருந்தான். இந்த நாட்டில் எல்லா குற்ற வழக்கை எவன் தப்பு செஞ்சாலும் அவனை பிடிச்சி வழக்க போட்டு உள்ளே போட்டு பார்த்துக்க. அவன் பிறப்பிடத்தில் அவன் வாழ்விடத்தில் அவனை விட்டு வெளியேற்றி என்ன பண்றது? பெரும் முதலாளிகளுக்கு ரெசார்ட் கட்டுறவன் வடக்கொள்ளைக்கும் வாரி எடுத்து கொடுக்குறதா இந்த நாடு பாரு. இப்போ என்ன பண்ண? காடுகள் இருந்து தான் நமக்கு அருவி வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. ஆனால் இப்போ காடுகளை அழிச்சிட்ட, அங்கே தண்ணி இல்லை, உயிரினங்கள் வாழ முடியல, புலி சிங்கம் கரடி மான்லாம் வாழ முடியல. நீ என்ன செய்யற? பெரிய அறிவாளியில் மலை அடிவாரத்தில் ஒரு தொட்டியை கட்டியிருக்கா பாரு. தொட்டியை கட்டி தண்ணியை ஊற்றிட்டு வர, அது என்ன செய்யுது? விலங்கெல்லாம் வந்து குடிக்குது, தண்ணி வத்திடுது. வத்துனா என்ன செய்யுது? யானை வந்து தும்பிக்கை இருக்கணும்னா தண்ணியை உள்ள விட்டு குடிச்சிட்டு போயிடுது. யானை குடிச்சிருது, இந்த மாதிரி தும்பிக்கையை விட்டு குடிச்சிருது. மற்ற உயிரினங்கள் இங்கே பாரு எப்படி செய்யும் பாரு, செத்துருது. யானை செத்துருது, யானையே தண்ணி இல்லாமல் செத்துருது. இப்போ மற்ற உயிரினங்கள் என்ன பண்ணும் பாரு. அதுக்கு தும்பிக்கை இல்லாத உயிரினங்கள் எப்படி? காட்டுக்குள்ளே யானை வாழ முடியல, செத்துருது. கடலுக்குள்ள பெரிய உயிரினம் திமிங்கலம், அது வாழ முடியாமல் செத்துருது. காட்டுக்குள்ள யானை, நாட்டுக்குள்ள திமிங்கலம் செத்துருது. நாட்டுக்குள்ள நீ எப்படி வாழ்வாங்கிற கேள்வியை நான் எழுப்புறேன். சரின்னு பட்டா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா எவனுக்கோ போட்டு என்னை ரோட்டில் போடு. இப்போ நம்ம என்ன கோட்டை கட்டி ஆண்டோம், அந்த கோட்டையை தந்தது அவ தான். கோயில் கட்டினோம், கோயிலுக்கு கல் தந்தது அவ தான். படி கட்டினோம், படிக்கெல்லாம் அவ தான். உள்ளே சிலையா வச்சோம் சாமியை, அந்த சிலையும் மலை தான். மலை தந்த ஒரு துளி தான் அந்த சிலை. அந்த சிலை அவ தந்த அந்த சிலையைத்தான் வணங்குறோம். அப்போ வணங்க வேண்டியது மலையவா சிலைவாங்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். அதனால மலை என்பது மலை அல்ல, நம் பூமி தாயின் முளை, அதை பாதுகாக்க உழை. அது இல்லை என்றால் ஏது நமக்கு மழை என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். இந்த மலையை பாதுகாக்கவில்லை என்றால் மலையற்ற நிலம் பாலைவனமாகிவிடும். அந்த பாலைவனத்தில் எந்த உயிரினும் வாழ முடியாது. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிரினும் இனிய என் தம்பி தங்கைகள், இந்த தேர்தலில் மலைவளமே மண்வளம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன்.